ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன், நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும். நம்ம தனுஷ் பற்றின அப்டேட் தான். தனுஷ் பற்றின D52 படத்தினுடைய அப்டேட் தான். நம்ம தனுஷை எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த நடிகர். ஏற்கனவே நிறையா தேசிய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு லிரிக் ரைட்டர், ஒரு பாடகர், நல்லா டான்ஸ் ஆடுவார். இப்போ லேட்டஸ்டாக இயக்குனர் அவதாரமும் எடுத்துட்டார். ஏற்கனவே பாப்பாண்டி, இப்போ லேட்டஸ்டாக ராயன் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டு படம். உலகம் ஃபுல்லாக வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தினுடைய மேக்கிங் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் தெருக்கி விட்டுருப்பார். ரசிகர்களுக்கு ஏற்றவாறு இந்த படத்தை ஒவ்வொரு சீனும் உண்மையிலுமே தெருக்கி விட்டுருப்பார். அதான் உண்மை. ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடினாங்க இந்த படத்தை. இந்த மேக்கிங் ஸ்டைல் இவருக்கு எப்படி அனுபவம் கிடைச்சது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இல்லையா? அது எப்படி கிடைச்சிருக்கும்? அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிக்கிறாரு, தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு, ஹிந்தி படத்தில் நடிக்கிறாரு, ஆங்கில படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ இந்த அனுபவத்தில் அவர் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி தனக்குன்னு ஒரு ஸ்டைலை ராயன் படத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்டைலை, மேக்கிங் ஸ்டைலை உருவாக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாரு. அதனால தான் இந்த படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் அமைஞ்சது. அதான் உண்மை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேக்கிங் ஸ்டைலு சூப்பராக இருந்தது. இப்போ தனுஷ் நிலவுக்கு ஏன் மேல் என்னடி கோவம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும். அடுத்தது D52. இந்த படத்தினுடைய டைட்டில் என்னன்னா இட்லி கடை. இட்லி கடை டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்லி கடை இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஆக்ஷன் கலந்த கலவையாக இருக்கும். கண்டிப்பாக ராயன் மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. அவருடைய வித்தியாசமான மேக்கிங் ஸ்டைலில் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் நமக்கு ஒரு சூப்பராக இப்போ நிலவுக்கு என்னென்ன கோவம் படமோ இட்லி கடை படமோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையணும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் இதை போல் தொடர்ந்து ஹிட் படமாக கொடுக்கணும், படம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் அதை பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் உண்மையிலுமே பயங்கரமாக ஒரு நாலேஜ் பர்சன், நல்லா மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு அவர் கொடுக்கும் ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக தான் இருக்கும். அவர் தொடர்ந்து இது போல் ஹிட் படத்தை கொடுக்கணும். சீக்கிரமாக அவர் மிக சிறந்த ஒரு டைரக்டராக இந்தியா லெவலில் பேசப்படுவார். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இது நடக்கும்.